Hospitals. டயபெட்டிக் தான் இங்கே நிறைய ஒரு த்ரெட்டு என்னன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எப்படி உடலில் இருக்கிற அத்தனை இயக்கத்தையுமே பாதிக்குமோ அதே மாதிரி தான் டயபெட்டிக். டைப் 1 டைப் 2 சொல்லுவாங்க. டைப் 1 ஆல்மோஸ்ட் சில நேரங்களில் அது வந்து கண்ட்ரோல் வந்துடலாம், சில நேரங்களில் அது வந்து இன்சுலின் டிபெண்ட். ஏன்னா பேங்க்ரியாஸ் சுத்தமாக டெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்சுலின் டிபெண்டாக இருக்கலாம். சில நேரங்களில் அதோட இன்சுலினோட அளவை வேணால் குறைச்சிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு எப்படி அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனை சொல்லிக் கொடுக்கும். டைப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த சில மருந்துகள் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னாவே சரியாயிடும். லோ கார்ப் எடுத்தீங்கன்னாவே நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாயிடும். டயபெட்டிக் ஒரு டாக்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும். ஆனால் இந்த மருத்துவத்தில் அது தேவையே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா இதுலேயே டயபெட்டிக் நியூரோபதி ஆகட்டும், ஆண்மை கோளாறு இருக்குதா சரி பண்ண முடியும், எந்த பக்க விளைவும் இல்லாமல். ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது, தூங்க முடியாது, வீட்லேயும் அதே மாதிரி குழந்தைகளை பார்த்துக்க முடியல. இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எனக்கு எப்படி அந்த மாதிரி உடம்புல அந்த ப்ராப்ளம் இருக்குதாங்கிறதே நிஜமாலுமே தெரியல. சும்மா ஒரு டஸ்ட்டே தட்டுறேன்னு வச்சுக்கோங்களே, ஷால் கட்டி அதுக்கு மேலே மாஸ்க் போட்டு எனக்கு தும்பல் வந்துட்டே இருக்கும். இப்போ நான் வந்து எவ்வளோ பெரிய வீட்டை போய் நான் தட்டி முடிச்சுட்டு வந்தாலும் எனக்கு சும்மானாலும் ஒரு பேருக்குனாலும் நமக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, தும்பல் வரணும்னு இருக்கணும், இல்லை தும்பல் வராது. ஆனால் சமைக்குவேன், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், வெறும் ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிடுவேன், அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து எது வேணாலும் சாப்பிட்டுக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க. வணக்கம் நண்பர்களே, சரண்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம பொதுவாக எனக்கு அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் தான் இங்கே நிறைய ஒரு த்ரெட்டு என்னன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எப்படி உடலில் இருக்கிற அத்தனை இயக்கத்தையுமே பாதிக்குமோ அதே மாதிரி தான் டயபெட்டிக் வந்து சர்க்கரை நோய், மதுமேகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சுகர் அப்படின்னு நிறைய நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 சொல்லுவாங்க. டைப் 1 ஆல்மோஸ்ட் சில நேரங்களில் அது வந்து கண்ட்ரோல் வந்துடலாம், சில நேரங்களில் அது வந்து இன்சுலின் டிபெண்ட். ஏன்னா பேங்க்ரியாஸ் சுத்தமாக டெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்சுலின் டிபெண்டாக இருக்கலாம். சில உணவுகள் சில பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது சில நேரத்தில் அதை ரிவோக் பண்ண முடியுது, சில நேரங்களில் அதோட இன்சுலினோட அளவை வேணால் குறைச்சிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு எப்படி அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனை சொல்லிக் கொடுக்கும். சுகர் பொறுத்தளவுக்கு டைப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. முதல்ல இனிஷியலாக வந்துச்சுன்னா சும்மா நீங்கள் உணவு முறைகள் அந்த சில மருந்துகள் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னாவே சரியாயிடும். லோ கார்ப் எடுத்தீங்கன்னாவே நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சில உணவுகள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியாயிரும். முக்கியமான டயபெட்டிக் பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உணவு முறையில் கண்ட்ரோல் இல்லைங்கும் போது சில நேரங்களில் எங்க மருத்துவமனை பொறுத்தளவுக்கு கொஞ்ச நாள்ல மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கணும். அந்த மருந்துகள் எடுத்தாலும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. நிறைய நோய்கள் நான் உணவு கரெக்டாக எடுத்துக்கிறேன், நான் டெய்லி எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுவேன், சொன்ன டயட்டை கரெக்டாக எடுக்கிறேன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் கியூர் பண்ண முடியும். சீக்கிரமாக கியூர் பண்ணலாம், சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், அது பயப்பட வேண்டியதில்லை. அப்புறம் டயபெட்டிக்ல வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அதிகமாகிறத பார்ப்போம். இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கும், கண் பார்வை குறைஞ்சிரும், நரம்பியல் கோளாறு வந்துடும், அதே மாதிரி அடிக்கடி யூரின் பாஸ் ஆகும், போஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்துடும், அதே மாதிரி காலில் வீக்கம் வந்துடும், காலில் நம்னஸ், கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்லிங் பெயின் குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் வரும், காலில் மதப்பு அதிகமாகும், அடிக்கடி தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும், சிலருக்கு உடம்பு சடன்னு குறையும், நரம்பியல் கோளாறுக்கு நிறைய பிரச்சனைகள் தோன்றும். அது மாதிரி லிவர் டிசார்டர் வரும், டைஜஷன் கொஞ்சம் கம்மியாயிரும், திடீர்னு தலை சுத்தும், கிடினஸ் ஆயிரும், இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எப்பவுமே போய் படுத்துக்கலாமா ரெஸ்ட் எடுக்கலாமாங்கிற அந்த சுறுசுறுப்பு தன்மை இழந்த நிலை. ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு ஏற்பட்டுரும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டயபெட்டிக் ஒரு டாக்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும். ஆனால் இந்த மருத்துவத்தில் அது தேவையே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா இதுலேயே டயபெட்டிக் நியூரோபதி ஆகட்டும், இல்லை ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், போஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட்னா மருந்துலேயே சரி பண்ண முடியும். நரம்பியல் கோளாறா இதை சரி பண்ண முடியும், கண் பார்வை அதிகப்படுத்த முடியும், ஆண்மை கோளாறு இருக்குதா சரி பண்ண முடியும், எந்த பக்க விளைவும் இல்லாம. இது ஒரு டாக்டர், நீங்க எங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல போக வேண்டியதில்லை. இங்க பொறுத்தளவுக்கு ஒரே டாக்டர் அத்தனையும் பார்ப்பாங்க. அதுதான் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. எவ்வளவு கஷ்டம் ஒரு இடத்துல போய் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு டாக்டர் பார்த்து நிறைய லைஃப் டைம் மெடிசன் சாப்பிட்றதுக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும், கண்கூட பார்க்க முடியும். பல பேஷண்ட்ஸ், நிறைய பேஷண்ட்ஸ் இதை ஃபீல் பண்ணிக்கிறாங்க. டயபெட்டிக் அப்படிங்கிறது ஒரு பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளா. நிறைய பேர் அந்த காலத்துல
காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ லேகியம் கொடுப்பாங்க, அது கஷாயம் கொடுப்பாங்க, முடி அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. கஷாயத்தையே டேப்லெட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். டேப்லெட் எடுத்து முழுங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 மெடிசன் 3 மெடிசன்ஸ் மேலே டயபெட்டிக் கிடையாது. அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுது. ஏன்னா பஸ்ஸில் போன் நியூரோக்கான ஒரு மருந்து, ஒரு டீடாக்சிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஒரு டயபெட்டிக்கான மருந்து, அவ்வளோதான். இது பண்ணினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஏதாவது ஆர்கன்ஸ் பாதிச்சுன்னா அதுக்கான பர்டிகுலர் மெடிசன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகாக நல்ல ரொம்ப சாப்பிடாதீங்க, சாப்பிட்ற கண்ட்ரோல், அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க சொல்கிறது இல்லாமல் ஒரு சில கண்ட்ரோல், நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நான் சொல்லிக் கொடுக்குமே. மூச்சு பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைஃப் டைம் சந்தோஷமா ஆரோக்கியமா நோய் இல்லாத வாழ்க்கைக்கு வாருங்க. ஸோ டயபெட்டிக் நீங்கள் 100 இடத்துக்கு போய் ஒரு நோயை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சிருக்க வேண்டாம். நிறைய மருத்துவர் இங்கே வந்தீங்கன்னா ஒரே மருத்துவர் அனைத்தையும் பார்ப்பாங்க. இது வந்து இந்த மருத்துவத்தில் சாத்தியம். ஸோ நீங்கள் டயபெட்டிக்கா கவலையே படாதீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் ஃப்ரம் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் டாக்டர் ரேவதி ரவிக்குமார், கன்சல்டன்ட் ஹோமியோபத், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் டாக்டர் கவிதா, சரண்ஸ் மருத்துவமனையில் இருந்து. நான் உங்கள் டாக்டர் ரெங்கபால ஸ்ரீநிதி, ஆயுர்வேத மருத்துவர், சரண்ஸ் மருத்துவமனையிலிருந்து. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர், மகாராசி. மிஸ்ஸஸ் மெட்டில்டா, ஆயுர்வேதிக் மருத்துவர். லாஸ்ட் 17 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகுது நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு மருத்துவ முகாம் நடக்க போகுது. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மூட்டு வலி, மாதவிடாய் கோளாறு, கழுத்து வலி, ஆஸ்துமா, வீசிங் இது போன்ற நோய்கள் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இந்த சிறப்பு மருத்துவ முகாம் உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வாக அமையும். 30க்கும் மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். வருகின்ற 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருப்பூரிலும், 25th சேலம் ஈரோடு, 26ஆம் தேதி வியாழக்கிழமை திருச்சியிலும், வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதுரையிலும் சிறப்பு மருத்துவ முகாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மருத்துவ முகாமில் நம்முடைய சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் MD.R. சரண் சார் வராங்க. டைரக்டாக உங்களை பார்க்கறதுக்கு இந்த மருத்துவ முகாமுக்கு வராரு. இந்த அரிய வாய்ப்பை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எல்லாருமே பயனடையுமாறு கேட்டுக்கிறோம். மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு முகப்பரு, அலர்ஜி, ரேஷஸ், சோரியாசிஸ், இச்சிங், டார்க்னஸ் போன்ற தோல் நோய்களால அவதிப்பட்டு இருக்கீங்களா? இளம் வயதிலேயே வயதான தோற்றமா, தாழ்வு மனப்பான்மையா, பல வருட சிகிச்சை எடுத்தும் பலனே இல்லையா? உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில், சரண்ஸ் ஸ்கின் கேர் கிட். சோரியாசிஸ் விரைவாக குறையும், தோல் கருமை, முகப்பரு காணாமல் போய்விடும், உங்கள் ஸ்கின் சாஃப்டா ஷைனிங்கா மாறும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்லுங்க பை, க்ளோயிங் ஸ்கின்னுக்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் ஸ்கின் கேர் கிட். ஹலோ, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சர்க்கரை நோய்னா என்னப்பா? இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல சீரா சுரக்காததுதான் சர்க்கரை நோய். வேற எந்தெந்த நோய்க்குலாம் இது ஆணிவேர் தெரியுமா? கண் பார்வை, மூட்டு வலி, குழந்தையின்மையில இருந்து இதய பாதிப்பு வரைக்கும் தினசரி மாத்திரைகள், இன்சுலின் எடுத்தும் சர்க்கரை குறையலையா? பக்க விளைவுகளற்ற தீர்வு, சரண்ஸ் டயபெட்டிக் கிட். ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும். அப்புறம் டல்லான டயபெட்டிஸ்க்கு சொல்லுங்க பாய், ஹெல்தியான லைஃப்க்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் டயபெட்டிக் கிட். கான்டாக்ட் 865-1414-865. இது விளம்பரம் மட்டும் இல்ல, விழிப்புணர்வுக்கும் தான். உலக அளவுல 32% பேர், இந்தியால மட்டும் 34% பேர் மாரடைப்பால இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ல தொடங்கி மூச்சு திணறல், நெஞ்சு வலி அப்படின்னு போய் மாரடைப்புல முடியுது. இதுக்கு பக்க விளைவுகளற்ற அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கையான முறையில தீர்வு உண்டா? இதோ சரண்ஸ் ஹார்ட் கேர் கிட். படிப்படியா ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும், இருதய செயல்பாடு சீராகும். ரிஸ்கான ஹார்ட் டிசீஸ்க்கு சொல்லுங்க பாய், ரிஸ்கான லைஃப்க்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் ஹார்ட் கேர் கிட். இந்தியாவுல மட்டும் ஒரு நாளைக்கு 15 கோடி பேரு மூட்டு மற்றும் முதுகு வலிகளால பாதிக்கப்படுறாங்க. மூட்டு வலி தொடங்கி முடக்குவாதம், டிஸ்க் பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு, எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு ஜவ்வு வீக்கத்தால் நம்ம இயல்பு வாழ்க்கை மொத்தமா முடங்கி போயிடும். வருஷ கணக்குல மருந்துகள் சாப்பிட்டும் குணமாகலையா? அறுவை சிகிச்சைகள் இல்லாம தீர்வு வேணுமா? இதோ பக்க விளைவுகளற்ற தீர்வு, சரண்ஸ் ஆர்த்தோ கேர் கிட். படிப்படியா மூட்டுகளின் வீக்கம் குறையும், கால்சியம் குறைபாடு சீராகும், கை கால்களை வலியின்றி மடக்கி நீட்ட முடியும். சரண்ஸ் ஆர்த்தோ கேர் கிட். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ண முடியலையா? இன்னைக்கு உலகையே அச்சுறுத்தி வரும் ஒரு விஷயம் உடல் பருமன் தான். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம வெயிட் லாஸ் சாத்தியமா? இதோ உடல் பருமனுக்கு அற்புதமான தீர்வு, சரண்ஸ் ஸ்லிம் கிட். இது முழுக்க முழுக்க பக்க விளைவுகள் இல்லாத ப்ராடக்ட், 100% நேச்சுரல்ங்க. உடல் சுருக்கமே இல்லாம உடல் எடை கிராஜுவலா குறையும். எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. ஃபேட்டான உடலுக்கு சொல்லுங்க பாய், ஃபிட்டான லைஃப்க்கு சொல்லுங்க ஹாய். சரண்ஸ் ஸ்லிம் கிட். உடம்பு பக்கா ஃபிட். Sarans Hospitals.